சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு தனது பதாகையை கிழித்துச் சென்ற அர்ஜுனா, கடும் கோபத்தில் நடவடிக்கை. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் முன்னாள் அமைச்சர்களை பிடிக்க சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. அரசு வாகனங்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல், உண்மையை மறைக்க முயற்சிப்பதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ குற்றச்சாட்டு. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை, சட்டசபையில் நிரந்தர தீர்வு கோரிய பிரேமலதா விஜயகாந்த். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகா அரசின் முயற்சி, தமிழ்நாடு சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம். அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்து அமைதி பேச்சுவார்த்தை இடைநிறுத்தம், சுவிஸ் வெளியுறவு அமைச்சு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் தனக்கு எதிராக வைக்கப்பட்டு சிறப்பு மாலை அணிவிக்கப்பட்ட பதாதையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தானே அகற்றியுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினை விமர்சித்த நிலையில் அவரின் பதாதைக்கு சிறப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் அண்மைக்கால செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த வாரம் தென்னிலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் மஹிந்தவை தனது ஜனாதிபதி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறியிருந்தார். அத்துடன் நேற்று இடம்பெற்ற வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையிலேயே அர்ஜுனாவின் பதாகைக்கு அடையாளம் தெரியாத நபர்களினால் செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனா ராஜபக்ஷ இனப்புறவி என எழுதப்பட்ட பதாதையில் செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த பதாகை தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது மகுழுந்தில் சென்ற அர்ஜுனா பதாகையை கிழித்தெடுத்து அதனை தனது மகுழுந்தில் எடுத்துச் சென்றுள்ளார். நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கு எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகளை அல்லது சிகப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைகள் தொடர்பில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளிலும் அதே சட்ட நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மருந்து பொருட்கள் விநியோகிக்கும் வாகனங்களில் போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிரடிப்படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளிவரவில்லை என வைத்தியர்களின் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பை மையமாக கொண்டு நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கு மருந்து பொருட்கள் விநியோகிக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் மருத்துவ விநியோக பிரிவைச் சேர்ந்த வாகனங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனைகளின் போது போதைப் பொருள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா விமானப்படையின் கட்பட்டி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி தளத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுடும் தளத்தில் இடம்பெற்றது.
கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமானப்படையின் கற்பட்டி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி தளத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வெடிகுண்டு அகற்றும் பயிற்சியின் போது எந்தவித அனுமதியுமின்றி 3 பேர் அந்த பாதுகாப்பு எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடமையிலிருந்த 7 விமானப்படை வீரர்களும் ஒரு காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை அதிகாரியும் குறித்த 3 பேரின் அடையாளம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் காவல்துறை அதிகாரி என்றும் மற்ற இருவரும் அவருடன் சென்ற பொதுமக்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா விமானப்படை கூறியுள்ளது. வெடிகுண்டு அகற்றும் பயிற்சி நடைபெறும் காலத்தில் சம்பந்தப்பட்ட பகுதி ஒரு பாதுகாப்பற்ற பகுதியாக அப்பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பொதுமக்கள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிக்குள் நுழையும் அனைத்து நபர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு ஸ்ரீலங்கா விமானப்படையிடம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அதன்படி ஸ்ரீலங்கா விமானப்படை தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அபாயகரமான சூழ்நிலைகளை தடுப்பதற்கும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விமானப்படை தளபதி ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி உந்துருளி பயணத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். தற்கொலை இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் எனும் தொனிப்பொருளில் இந்தியாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி உந்துருளி பயணத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலிருந்து காலை 7:30 மணியளவில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி கொடியசைத்து உந்துருளி பயணத்தை ஆரம்பித்து வைத்தார். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிர் அன்சாரி என்ற விழிப்புணர்வு உந்துருளி ஓட்ட வீரர் இதுவரை 63,421 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை உந்துருளியில் கடந்து சாதனை படைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த வீரனின் உந்துருளி பயணம் நன்றாக அமைய வேண்டும் என பலரும் ஆதரவு வழங்கியுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்கோட பகுதியில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்டு 9 விடுதிகளில் காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதற்கட்ட நிகழ்வு நேற்றைய தினம் காரைநகரில் நடைபெற்றது. இலங்கையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு கடற்றொழிலாளர்களுக்கு படகுகள் மற்றும் வலைகள் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு குறித்த படகுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வு காரைநகர் சீனோர் படகு தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டு கடற்றொழிலாளர்களுக்கான படகு மற்றும் வலைகளை வழங்கி வைத்தார். இதன்போது முதலாம் கட்டமாக ரூபாய் 1.8 மில்லியன் பெறுமதியான 32 வலைகளும் ரூபாய் 8.640 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 18 படகுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதில் தலா 4,80,000 ரூபாய் பெறுமதியான 18 படகுகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 3 படகுகளும், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 13 படகுகளும், மன்னார் மாவட்டத்திற்கு 2 படகுகளுமாக வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கையில் பெண் காவல்துறை பதவிக்கு விண்ணப்பித்து அனைத்து பரீட்சைகளிலும் சித்தியடைந்தும் கடந்த 5 வருடங்களாக நியமனங்கள் வழங்கப்படாமல் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அரசாங்கம் உடனடியாக நியமனத்தை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் விண்ணப்பதாரர்களுடன் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பெண் காவல்துறை ஆட்சேர்ப்பு செயல்முறையின் கீழ் அனைத்து பரீட்சைகளிலும் தகுதி பெற்ற பெண் விண்ணப்பதாரர்களின் மருத்துவ பரிசோதனைகள் அதிகாரிகளால் திட்டமிட்டு பிற்போடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 5 வருடங்களுக்கு மேலாக நியமனங்கள் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த 2021ஆம் ஆண்டு வர்த்தமானியை இடைநிறுத்திவிட்டு 2026ஆம் ஆண்டின் புதிய வர்த்தமானியினூடாக வயது எல்லையை மாற்றவும்,
கல்வி தகமைகளை அதிகரிக்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் புதிய பெண் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முயல்வது பல வருடங்களாக நியமனங்களுக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதியாகும் எனவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். 2160 மற்றும் 2163 ஆகிய வர்த்தமானி அறிவித்தல்களில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்களை புதிய வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் 2021 ஆண்டின் 2215 இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் விண்ணப்பித்த பெண்களை மட்டும் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையிலிருந்து நீக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த இருவேறுபட்ட நிலைப்பாடானது மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை அப்பாட்டமாக மீறும் செயலாகும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சட்டசபையில் தீர்மானங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாகவும் எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். தமிழக சட்டசபையில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரி பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேமே ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது என்ற புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயினால் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானம் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என வேறுபாடின்றி சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கை தீர்மானத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சுவிட்சர்லாந்தில் இன்று இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை பர்கன்ஸ்டாக் மலையுச்சியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகவிருந்தது. சுவிட்சர்லாந்தில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்த பயணத்திலிருந்து அமெரிக்க உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பின்வாங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் நேற்றிரவு தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் கிரேட்டர் மென்செஸ்டர் பிராந்தியத்தில் உட்பட்ட மேக்கப் ஃபீல்ட் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர் ஆண்டி பர்வின் கலாம் வெற்றி பெற்றுள்ளார். பிரித்தானியாவின் மேக்கர் ஃபீல்ட் நாடாளுமன்ற தொகுதிக்கான புதிய நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. தொழிற்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோஸ் சைமன்ஸ் தனது பதவியை விலகியதை தொடர்ந்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர் ஆண்டி ஃபர்ன்காம் 25,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். தீவிர வலதுசாரி கட்சியான ரிபோம் ஜுகே கட்சியின் வேட்பாளர் ரோபோட் கின்ஜனை 900 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆண்டி ஃபர்ன்காம் வெற்றி பெற்றுள்ளார். இவரின் வெற்றியானது தொழிலாளர் கட்சியின் தலைவரும் பிரதமருமான சேர் கெய்ர் ஸ்டார்மரின் தலைமைத்துவ பதவிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு தனது பதாகையை கிழித்துச் சென்ற அர்ஜுனா கடும் கோபத்தில் நடவடிக்கை. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் முன்னாள் அமைச்சர்களை பிடிக்க சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. அரசு வாகனங்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் உண்மையை மறைக்க முயற்சிப்பதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ குற்றச்சாட்டு. இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை சட்டசபையில் நிரந்தர தீர்வு கோரிய பிரேமலதா விஜயகாந்த்.
மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகா அரசின் முயற்சி. தமிழ்நாடு சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம். அமெரிக்கா ஈரானிடையே சுவிட்சர்லாந்து அமைதி பேச்சுவார்த்தை இடைநிறுத்தம். சுவிஸ் வெளியுறவு அமைச்சு அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.